Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் எப்படி பே பண்றதுன்னு ரீசன்ட்டா டெமோ வீடியோ போட்டுருந்தேன். அதே போல ABC ஐடியுமே வந்து கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்குமான வீடியோமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறது, நான் வந்து எக்ஸாம்க்கு எலிஜிபிளா, A23க்கு எக்ஸாம் இருக்கா, A24க்கு எக்ஸாம் இருக்கா, இது போல வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் எலிஜிபிள் பேட்ச்லாம் யாரெல்லாம் இன்எலிஜிபிள், ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜியை வந்து செக் பண்ணலாம். ஸோ பிஜியில் பார்த்தீங்கன்னா 4 பேட்ச் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. C20, C19, A19, A20. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு UGC நார்ம்ஸ் படி. ஸோ இந்த 4 பேட்சுமே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ C21லேருந்து A24 வரையும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C21, A21, C22, A22, C23, A23, C24, A24. ஸோ இந்த பேட்சஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் சொன்ன பேட்சஸில் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பிஜிக்குமே வந்து சேம் பேட்சஸ் தான் வந்து எலிஜிபிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். A18, C19, A19 இந்த 3 பேட்சுக்குமே வந்து டியூரேஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா C20லேருந்து A24 வரையும் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C20, A20, C21, A21, C22, A22, C23, A23, C24, A24. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் மறக்காமல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இந்த டைம் என்னால் எக்ஸாம் எழுத முடியாது, ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எழுதலாமான்னா தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து A24ல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, பட் என்னால் இந்த டைம் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஒர்க் இருக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டர் வரும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செம் சேர்த்து எழுதிக்கலாம். இங்கே நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போடும்போது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் டியூ அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணி கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் வந்து கம்மிங் 26 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது சப்ஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.